ஹாய், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளை வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிற்க சொன்னாங்களா, ஸோ அங்கே தான் போயிட்டு ஆட்டோக்கு காசு கொடுத்துட்டு நம்ம அங்கே நிற்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கோங்க. என்னங்க திடீர்னு பல ஆயிட்டீங்க? அதாவது நம்ம ஒரு ஷோக்கு போறோம். நம்ம ஒரு ஷோக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. இன்வைட் பண்ணாங்களா? அவங்களே பண்ணாங்களா? அதாவது விசிட் பண்ணிருக்காங்க நம்மள. சோ வந்து நம்ம ஒரு ஷோக்கு போறோம். என்ன ஷோன்னு சொல்லுங்க. கெஸ் பண்ணுங்க. நீங்க கெஸ் பண்ணுங்க. இந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா கயிறு கட்டிட்டு அந்த கயிறு மேல நடப்பாங்களா, அந்த ஷோவா? இந்த பாஸ் இந்த மாதிரி தான் பேச கூடாது. அதான் பண்ணாங்க. இல்ல மேஜிக் ஷோ எதனா பண்றாங்களா? நைட்லயே இருந்துட்டு திடீர்னு எப்படி அழகா வருது அப்படின்ற மாதிரி எதனா மேஜிக் ஷோவா? அதுக்கு நான் எங்க போனாலும் நைட்டியாவா போட்டுன்னு இருக்க முடியும். சரிங்க. ஆனா பொம்பளை மாதிரி தெரியுறீங்க இப்ப பாக்கிறதுக்கு லைட்டா. நான் யூசுவலாவே பொம்பளை தாங்க. ஏங்க என்ன டேமேஜ் பண்றீங்க எல்லாத்தையும்? சரி ஓகே, என்ன ஷோ சொல்லுங்க, சஸ்பென்ஸ் பண்றீங்க ஆடியன்ஸ்க்கு. அங்க போயிட்டு காட்டுவோமா? அங்க போயிட்டே காட்டுவோம். ஆடியன்ஸே சொல்லுங்க. கெஸ்ஸிங் பண்ணி சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு, அந்த அழைப்புக்காக போயிட்டு இருக்கோம். அப்படியே அடுத்தது காட்டுறோம். அதுக்குள்ளேயும் கரெக்டா கெஸ் பண்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அங்கே வந்து வெயிட் பண்ணி இப்போ கோயம்பேட்டுக்கு வந்துட்டு வேன் வந்து எங்களை கூப்பிட்டு போயிடுச்சுங்க. இப்போ அப்படியே நாங்கள் வேனில் போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏவிபி ஃபிலிம் சிட்டிக்கு தான். அங்கே தான் நம்மளை கூப்பிட்டு தான். ஆல்மோஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க, இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது ஜி தமிழாக்கு தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அங்கே தான் உள்ளே போயிட்டுருக்கோம், வேனில் போயிட்டுருக்கோம். போயிட்டு இப்போ தான் உள்ளே என்ட்ரி உள்ளே போயிட்டு வரோம் பாருங்கள். பார்த்துட்டே போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள், அந்த இடம்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அது உள்ளே போயிட்டு ரொம்ப தூரம் போகணும், அதனால தான் வேனில் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் பாருங்கள், அங்கெல்லாம் ஒரு இதெல்லாம் பிக் பாஸு அந்த மாரிலாம் இருக்குது. இதெல்லாம் இந்த திங்ஸு. அப்போ தான் எங்கள் கூட வந்தவங்களும் வந்தாங்க கூட. இவங்களும் வந்து ஜி தமிழில் கூப்பிட்டு இருந்தாங்க. கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் ஜாலியாக போயிட்டு இருந்தது. 18 இங்கே தாங்க இப்போ போகிறாங்க. எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியல. சொல்லுங்க, சஸ்பென்ஸ் சொல்ல மாட்டாங்க. பாட்டு போகுது. ஆமா, எங்க வந்திருக்கீங்க சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இருட்டா இருக்குங்க. சரி சரி. ஏங்க ஜட்ஜி உட்கார்ற இடம்லாம் இருக்குங்க, நீங்க போய் ஜட்ஜா உட்காருங்க. இதெல்லாம் பிடிக்கலாமான்னு தெரியல. நம்ம பிடிச்சி வைப்போம் சும்மா, அதுக்கப்புறம் எப்போ வந்து பிடிக்க போறோம். என்ன சொல்றீங்க? ஓகே ஓகே, ஹாப்பி ஆயிட்டீங்க, வளர்ந்துட்டீங்க, விஐபி ஆயிட்டீங்க, மூஞ்சி வேற அழகாயிடுச்சு. அடுத்த ஷோ உங்களுக்கு பிக் பாஸ் தாங்க. ஷூட்டிங் சமையல் எப்படி இருக்கு? ஷூட்டிங் பஸ்ல இப்பதான் முதல் முறையா சாப்பிட்றீங்களா? ஆனா இங்க உங்க நேரம் இங்க வந்து உங்களுக்கு சிக்கன் கிடைக்குது பாருங்க. இங்கே வந்து ஒரு கோழி கறியை மிஸ்டிங்க. சரி சாப்பிடுங்க, சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது. வீட்டுக்காரர் மேக்கப்லாம் பண்றாருமா? நான் பண்ணல, அவங்க பண்ண சொல்றாங்க. பண்ணுங்க, உங்க ஃபேஸ் நல்லா தெரியும். என்ன சொன்னாங்க, வீட்டுக்காரி இவ்வளவு அழகா இருக்கு, நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்றது. ரொம்ப டார்க்கா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. லாஸ்ட் வரைக்கும் பேசவே இல்லை அப்படின்ட்டு. ஏங்க வாங்க, என்னங்க பேசலாம், பேசுங்க நீங்க. இதுக்கப்புறம் அடுத்த சொல்ல தானே நீங்க வந்து பேசணும். போயிட்டாரு. மனசை வருத்தப்படாதீங்க, தளராதீங்க. இங்க வாங்க, இங்க நின்று என்ன பேசணும் பேசுங்க, நான் புரியுறேன். சார் கோச்சிட்டாங்க சார், பேசவே இல்லை. நாங்க போய் இங்க பேசுறாங்க, இருந்தாலும் வந்து லாஸ்ட்
பாருங்க எங்க வீட்டுக்காரர் வந்து ஷூட்டிங் பார்ட்ல வந்து எல்லாரும் ஃபைட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பண்ண இவங்கள மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. வலிச்சுன்னு போயிட்டீங்க. நீங்கம்மா வலிச்சுன்னு போயிட்டீங்களா? அவங்க மனசுல அடுத்தது டான்ஸ் ப்ரோக்ராம்ல சேர்ந்துருங்க. அதுலயே நான் போடல. நான் இன்னும் இங்க பாருங்க, கடவுள் வந்து உங்களை பேச விடாம இப்ப இந்த இடத்துல விட்டுருக்காருன்னா பிற்காலத்துல நீங்க பேசுறத உலகத்து எல்லாருமே கேட்க போறாங்க சொல்றாங்க பாருங்க. அப்படி இருந்தும் 2 வார்த்தை பேசிட்டீங்கல்ல. என்ன பேசுற வீட்டுக்கார பத்தி பெருமையா பேசுனீங்க. ரெசிபி சூப்பரா இருக்கு அப்படி எல்லாம் சொல்லி நான் என்ன சொன்னேன்? அந்த ஒரு இதுதான் வாங்க வாங்க, வேன் வர கிளம்பிட போகுது. இதுலதான் பாரு தம்பி வாங்க. தம்பி பாப்பா நீங்க எப்படி பண்ணி சிக்கன் குழம்பு நல்லா இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த சோபாவை தான் கிஃப்டா கொடுத்துருக்காங்க எங்க வீட்டுக்காருக்கு பேசுனதுக்கு. இது வேற தம்பி சாப்பிட்டுட்டு இல்ல நல்லா இல்லன்ட்டாப்புல. வீட்டுக்கார் சொல்றாரு சிக்கன் குழம்பு நான் சாப்பிட்டேன் அந்த தம்பி சாப்பிட்டாரு அப்படின்னு. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னப்பா. ஓகே பாய். உன் பேரு? சரி, நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய். ஏறுங்க, உங்க பொண்ணான காலை வச்சு ஏறுங்க. அவங்க எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏங்க எல்லாரும் என்ன பண்றாங்க இங்க பாருங்க, அந்த டாபிக்ல பேசணும்னு எல்லாம் ஆர்வமா இருக்காங்க, அதனால பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நீங்க புது குழந்தை இல்ல நீங்க. அதுக்கு என்னங்க பண்றது? சரி விடுங்க, அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்கிட்ட எவ்வளவு பேசுங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நைட்டு ஃபுல்லா. என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? வாய்ப்பு வருங்க உங்களுக்கு, அடுத்த வாய்ப்பு வருங்க. ஓகேவா? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. சரி வாங்க போலாம். ஓகேவா? பாயா பாய் சொல்லுங்க. கஷ்டமா? சரி ஓகே விடுங்க. அடுத்த டாபிக் நான் உங்களை கூப்பிட்டு வந்து உங்களையே ஃபுல்லா பேச வைக்கிறேன். ஓகே? பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எடிட்டிங்ல கொஞ்சம் உங்களை பார்த்து ஹைலைட்டா போட்டு விட்டுருங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. இவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாங்க? இவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாங்க? இல்ல பேசாம விஜய் டிவில பிக் பாஸ் உள்ள போயிருங்களா? பக்கத்து செட்டு தாங்க. அண்ணா இவங்கள பிக் பாஸ்ல போட்டுலாமா அடுத்த இதுல? அண்ணா என் ஹைலைட் பண்ணி போட்டு விடுறீங்க. அண்ணா இந்த பொண்ணை இங்கே போட்டுருங்க, நான் போட்டுருங்க. அப்புறம் மைக் அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துருங்க. ஏங்க இங்க பாருங்க, நான் வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடில உட்காந்துக்கிறேன். நீங்க பொழுதன்னைக்கு பேசிட்டே இருங்க, நான் கேக்குறேன். அவரு என்ன பண்ணுவாரு? சரி ஓகேங்க, பாய்.